வணக்கங்க. இந்த வீடியோவில் மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் பற்றி இருக்கக்கூடிய காமனான டவுட்ஸு, என்னென்ன தப்புலாம் பண்ணுறது தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். என்னோட கிளினிக்கில் பொதுவாக அந்த மூட்டு வலி வந்தவங்கன்னா முதல் டவுட் கேட்பாங்க, நான் ரெகுலராக கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா தான் மூட்டு வலி சரியாகுமா, இல்லை இந்த தைலத்தை நான் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் மூட்டு வலி சரியாகுமான்னு கேட்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கால்சியம் மாத்திரை சாப்பிட்றது கரெக்ட் தான், ஆனால் அவங்களுக்கு மூட்டு தேய்மானமாக இருக்கா, அந்த கால்சியம் மாத்திரை கூட வேறு என்ன சேர்த்து சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அடுத்தபடியாக அந்த மூட்டு வலிக்கு மூட்டு தைலம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் எங்கேருந்து அப்ளை பண்ணணும்னா, உங்களோட இடுப்பு மசில், அவங்க குளூட்டியல் மசில்ஸ் கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய மசில், உங்கள் தொடை மசில், இது எல்லாத்தையும் ரெகுலராக அப்ளை பண்ணி உங்கள் கெண்ட கால் சாதிக்கல காஃப் மசில் அங்கேயுமே நீங்கள் ஆயில் ஃபுல் லெக்கு மேலே இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங் பண்ணுற மாதிரி நீங்களே ஆயில் போட்டு ஒத்தரம் வச்சிங்கன்னா, அப்படிலாம் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலே அந்த மூட்டு வலி கொஞ்சம் குறையும். அடுத்த டவுட்டு, இந்த மூட்டு வலி இருந்ததுன்னா சாக்ஸ் கண்டிப்பாக போடணுமா, அதாவது மூட்டு வலி சாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீ சப்போர்ட் போடணுமா, எக்ஸசைஸ் பண்ணால் வலி வருது இல்லை நடந்தால் வலி வருது, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. இந்த மூட்டு வலி இருக்கவங்க கண்டிப்பாக அந்த சாக்ஸ் போடணும். நிற்கும் போது நடக்கும் போது அந்த சாக்ஸ் போடுறது கரெக்ட். ஆனால் அந்த சாக்ஸை கொஞ்ச நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு 3 to 4 months நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே வீணாக போயிடும். உங்களோட கரெக்ட் சைஸ் சொல்லி கரெக்டான பொசிஷன்ஸ் கரெக்டான கம்பெனி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே போட்டு வரும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்குது. மூட்டு வலி இருக்கவங்க அந்த மூட்டுக்கு இருக்கக்கூடிய யோகாசனம் பண்ணலாம். எடுத்தோடனே ரொம்ப சிவியரான ஆசனம் பண்ணாமல் ஒரே நாளில் சரி பண்ணுறது முடிவு பண்ணாமல், அப்படின்னா ஒரே ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வாக்கிங் போகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் தூரம் நடந்து பழகுங்க. சின்ன சின்ன யோகாசனம் பண்ணி பழகுங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. அதில் இருந்தால் உங்களுக்கு வந்து விடுபட முடியும். ஆனால் இது ஒரு லாங் ப்ராசஸ், இட் டேக் டைம்ஸ். நீங்கள் 3 to 4 months ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மூட்டு வலி சரியாகும். அந்த வலி ஜாஸ்தியாக இருக்குது, வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சரி டாக்டர், அடுத்த கேள்வி ரொம்ப காமனாக இருக்குது. இந்த மூட்டு வலி இருந்தால் அந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சாப்பிடலாமா அப்படின்னு, இல்லை முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா இல்லை பிரண்டையை சாப்பிட்டா எனக்கு வந்து மூட்டு வலி சரியாயிடுமா அப்படின்னு. இந்த எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் சப்போர்ட்டிவ் தான். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்குமான்றது கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்காது. உங்களுக்கு சப்போர்ட்டிவ் 2-3 நாள் உங்கள் மனசு ஆறுதலுக்கும் இல்லை சொல்கிறாங்களேன்றலாம் சப்போர்ட் பண்ணும். அது இருக்க சத்து கிடைச்சுன்னா கொஞ்சம் வலி குறையலாம். நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சொல்லக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைய அந்த 3 பொருள் இருக்குது. முடக்கத்தான் கீரையில், அப்புறம் வந்து பிரண்டையில், அப்புறம் முடவன் ஆட்டுக்காலில் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணும். கம்ப்ளீட்டாக ஹெல்ப்பே பண்ணாலும் கிடையாது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அலாங் வித் மெடிசன்ஸ், அலாங் வித் சித்தா இல்லை எக்ஸ்டர்னல் தெரப்பிஸில் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அலாங் வித் ப்ராப்பர் டயட் இருக்கேன், ரெகுலராக டாக்டர் சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அது கூட இந்த கீரைலாம் எடுத்துக்கலாம் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இந்த மூட்டு வலியை பற்றி வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது, இது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டவுட் அதிகமாக கேட்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.